இப்பொழுது யாழ் மாநகர சபையின் முன்னாள் ஆணையாளரும் தமிழரசு கட்சியின் துணை செயலாளருமாகிய சிவஞானம் அவர்கள் தொடர்பில் இருக்கின்றார். வணக்கம் சிவஞானம் அவர்களே. வணக்கம் குருபரன். வணக்கம். அதாவது இலங்கையிலே இப்பொழுது இடம்பெறுகின்ற ஆட்சி முறைமை குறித்து பல்வேறு சர்ச்சைகள் நிலவி வருகின்றன. பாராளுமன்றத்தில் கூட எதிர்க்கட்சிகளால் நேரடியாகவே அரசாங்கத்துக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் இப்பொழுது வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கு கிழக்கிலே இடம்பெறுகின்ற ஆட்சி முறைமை, அதிலே இராணுவ அத்துமீறல்கள் அல்லது இராணுவத்தினுடைய பிரசன்னம் குறித்த பல்வேறு விடயங்கள் குறித்து தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள். எனவே இந்த நிலைமை குறித்து, அதாவது இலங்கையில் இப்பொழுது ஒரு ஜனநாயகம் நிலவுகிறதா, அது இராணுவ ஆட்சியை நோக்கி செல்லுகிறதா என்ற விடயம் குறித்து தமிழரசு கட்சியினுடைய அல்லது நீண்டகால அரசியல் அனுபவமுடைய உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? உண்மையாக நான் இலங்கையை பொறுத்தது சொல்வதற்கு முன்பாக யாழ்ப்பாணத்தை அல்லது வடக்கு மாகாணத்தை குறிப்பிட்டு சொல்வதானால் இது ஒரு கைப்பற்றப்பட்ட பிரதேசமாகத்தான் நிர்ணயிக்கப்படுகிறது இந்த அரசாங்கத்தால் என்று சொல்லி வைக்க விரும்புகிறேன். அந்த முறைமையிலே தான் குறிப்பாக இராணுவ பிரசன்னங்கள், இராணுவ தலையீடுகள், இராணுவ பதிவுகள், இப்படியான பல விடயங்களிலே இராணுவத்தினுடைய மேலாதிக்கம் அல்லது ஆதிக்கம், முழுமையான ஆதிக்கங்கள் இருக்கின்ற ஒரு நிலையிலே இங்கே ஜனநாயக விழுமியங்கள் இருக்கின்றது என்றது கேள்விக்குறியான ஒரு விஷயமாகவே இருக்கிறது. ஆகவே வடக்கிலே இப்பொழுது கூட ஒரு தேர்தலை நாங்கள் எதிர்நோக்குகின்ற நிலையிலும் கூட ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை சுதந்திரமாக நடாத்தவோ அல்லது பேசவோ அப்படியான ஒரு வாய்ப்பு வசதி எங்களுக்கு இல்லை. அது மறுக்கப்படுகிறது, அச்சுறுத்தல் மூலங்களாக மறுக்கப்படுகிறது. ஆகவே இது நான் நினைக்கிறேன் உலகத்திலேயே ஜனநாயகம் என்ற போர்வையிலே ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணம் முகிழ்த்து வருகிறதோ என்ற ஒரு தோற்றப்பாடு அல்லது ஐயப்பாடு எனக்கு இருக்கிறது. ஜனநாயகம் என்று சொல்லிக்கொண்டு இராணுவத்தினுடைய முழுமையான ஆதிக்கத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பாக ஒரு பிரதேச மக்கள் இலக்கி ஆளப்படுகின்ற ஒரு நிலையில ஜனநாயகம் கேள்விக்குறியானதாகத்தான் இருக்கிறது. முறைமையாக எங்களாலே தேர்தல்களிலே பங்கு பெற்ற முடியவில்லை, பிரச்சாரங்கள் செய்ய முடியவில்லை, கூட்டங்கள் நடத்த முடியவில்லை, தலையீடுகள் இருக்கின்றன, அச்சுறுத்தல்கள் இருக்கின்றன. ஆகவே ஜனநாயகம் இங்கே கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்பது ஒரு விடயத்தை சொல்லிக்கொண்டு நான் இன்னொரு வகையாக முன்னுக்கும் பல இடங்களிலே நான் சொல்லி இருக்கிறேன். இந்த போராட்டத்தின் போது எங்களிலே ருசி பார்த்த ருசிகள், அதாவது இந்த எங்களை பதம் பார்த்த அல்லது பலிக்கடாவாக்கிய நிலைகள் எல்லாம் மாறி இட் will spill over to the south. அந்த தெற்குக்கு மேலே செல்லும் என்று நான் பல சந்தர்ப்பங்களிலே முன்பே கூறியிருக்கிறேன். அது நடைபெறுகிறதாகத்தான் இப்பொழுது நான் பார்க்கிறேன். இந்த இராணுவ பிரசன்னங்கள் தெற்கிலுக்கும் பரவுகிறது. ஆகவே ஒரு வகையிலே இது ஒரு ஜனநாயக இராணுவம் அப்படி அல்லது இராணுவ ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைக்குத்தான் நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது ஆரோக்கியமானதும் அல்ல, ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் இல்லை. அதற்கும் மேலாக தமிழ் இனத்தினுடைய இருப்பை, நிச்சயமான இருப்பை கேள்விக்குறியாகின்ற ஒரு நிகழ்வாக இது நடந்து கொண்டிருக்கிறதாகவே பார்க்கிறேன். குறிப்பாக இராணுவம் புள்ளி விவரம் எடுப்பது என்பதெல்லாம் ஒரு எங்க நாட்டிலும் இந்த உலகளாவிய ரீதியிலே சர்வதேச ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிரின்சிபல்ஸிலேயே அப்படி ஒரு நிகழ்வு இல்லை. ஆனால் இங்கே மட்டும் இவர்கள் இருக்கிறார். ஏனென்று தெரியாமல், ஏனென்று சொல்லாமல், வெளிப்படைத்தன்மை இல்லாமலே ராணுவம் அந்த நிலையை செய்கிறது. அதற்கும் மேலாக பாதுகாப்பு கவுன்சிலே எடுத்த தீர்மானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தீர்மானம் இருக்கும் பொழுது கூட இப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது ஒரு இராணுவ மயமாக்கப்படுகின்ற, இராணுவ பிரசன்னத்தை நியாயப்படுத்துகின்ற, இராணுவத்தினுடைய இருப்பை நிலைப்படுத்துகின்ற ஒரு நிலையாகத்தான் இந்த வடக்கிலே இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய அனுபவம் அல்லது நடைமுறையிலே யாழ்ப்பாணத்திலே மேற்கொள்ளுகின்ற அரசியல் நடவடிக்கைகள் அல்லது அரசியல் கட்சிகளினுடைய செயற்பாடுகள் குறித்த ஒரு அரசியல் முடிவை பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் அல்லது பாதுகாப்பு அமைச்சு
மேற்கொள்வது என்பது எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அண்மையில் கூட இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய மீதான தாக்குதல்கள் குறித்து நேரடியாக பாதுகாப்பு செயலாளருடைய அறிக்கைகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் ரா சம்பந்தன் தன்னுடன் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இவ்வாறான நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று அவர் ஊடகங்களிலே தெரிவித்த கருத்துகளும் பொதுவாக அனைத்து அரசியல் முடிவுகளை கூட இன்று பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் மேற்கொள்ளுகின்ற நிலைமை என்பதனை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? அது நான் நினைக்கிறேன், அது அரச உயர் மட்டத்துக்குள்ளேயே ஒரு பார்வையில் இருக்கின்ற அல்லது நோக்கிலே இருக்கின்ற விஷனிலே இருக்கின்ற ஒரு தெளிவற்ற தன்மையை தான் இது பார்க்கிறது. ஒரு ஜனநாயக நாட்டிலே ஜனநாயகத்துக்கு தேவையான மக்கள் பாதுகாப்போடு அந்த பாதுகாப்பு அமைச்சு செயலகம் இருக்குமாக இருந்தால் அது ஆரோக்கியமானது. ஆனால் அப்படி இல்லாத ஒரு நிலையில் இப்பொழுது யுத்தம் முடிவிட்டு 2 வருடங்கள் முடிந்த நிலையில் பாதுகாப்பு, அச்சுறுத்தல், பயங்கரவாதம் என்று பேசுவதெல்லாம் அர்த்தம் இல்லாத பேச்சு. உண்மையாக தமிழ் பேசும் மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களிலே, எங்களுடைய இருப்பு சார்ந்த விடயங்களிலே, எங்களுடைய இனத்துவம் சார்ந்த விடயங்களிலே, எங்களுடைய இனத்தினுடைய அடையாளத்தை பாதுகாக்க விடயங்களை கூட நாங்கள் பேச முடியாத நிலையில இங்கே இருக்கிறோம். எங்களுக்காக இப்பொழுது புலம்பெயர்ந்தவர்கள் தான் பேசுகிறார்கள், இந்தியாவிலே பேசுகிறார்கள். எங்களால் பேச முடியாது, வாய்மொழி மௌனிகளாக நாங்கள் இருக்கின்ற ஒரு நிலைக்கு இந்த இப்படியான தலைவர்கள் கருத்து கூறல்கள் வெளிப்படையாக அதை தெரிவிக்கின்றன என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே பொதுவாக ஒரு ஜனநாயக அடிப்படையில் நான் பார்த்து வந்த கடந்த 50 வருட காலத்தினுடைய அனுபவத்திலே பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையிலே இருந்து அவர்கள் சேவையாற்றும் பொழுது அது அச்சுறுத்தலாக அமையாது. ஆனால் இப்பொழுது இருக்கிற ஒரு மாற்றம் பயங்கரவாதம் என்ற போர்வை அல்லது சொல்லுக்குள்ளேயே எல்லாவற்றையும் முடக்கி விடுகின்ற ஒரு தோற்றப்பாடை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சம்பந்தன் அவர்கள் பேசுகின்ற விஷயத்துக்கும் இதற்கும் தொடர்பு இல்லையே. சம்பந்தன் அவர்கள் பேசுறது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அந்த தமிழக கட்சி சார்ந்த எங்களுடைய கருத்து. அவர் அதைக்கும் அளவட்டி சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் அதை தொடர்புபடுத்தி எப்படி சொல்லப்படுகிறது என்பது ஆச்சரியத்துக்குரிய விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். பொதுவாக யாழ்ப்பாணத்துக்கு வந்து செல்லுகின்ற பல புலம்பெயர் அமைப்புகள் அல்லது புத்திஜீவிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அங்கு வந்து அங்குள்ள நிலைமைகளை நேரடியாக பார்வையிட்டு விட்டு வந்து சொல்லுகிறார்கள், யாழ்ப்பாணத்திலே இராணுவத்தினர் இருக்கிறார்கள், வன்னியிலே இருக்கிறார்கள், அது மக்கள் நலன் நோக்கித்தான் இருக்கிறார்கள். எல்லா அமைப்புகளும் அல்ல, பலர் சில அமைப்புகள் வந்து அங்கு பார்வையிடுகிறார்கள். அரசாங்கம் அவர்களை கூட்டிக் கொண்டே காட்டுகிறது. அவர்கள் வெளியில் வந்து சொல்லுகிறார்கள், தாங்கள் நேரடியாக சென்று பார்வையிட்டதன் அடிப்படையிலே அங்கே ஒரு நல்லாட்சி நடைபெறுகின்றது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 30 வருட பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்து தமிழ் மக்களை விடுவித்திருக்கிறார். இப்பொழுது இராணுவம் மக்களுடைய நலன் கருதி மக்களோடு மக்களாக அவர்களுக்கு சேவை செய்கிறார்கள் என்று தமிழர் தரப்பினர் பலரும் அவ்வாறு கூறி வருகிறார்கள். அது குறித்து நீங்கள் என்ன கூறுவீர்கள்? இவர்கள் அதாவது தமிழ் தரப்பே சில தரப்புகள் அவ்வாறு கூறுகின்றனவே. இந்த விஷயத்துல முதலாவது அவர்களுடைய கூற்றிலே நீங்கள் சொல்லும் பொழுது கூட பயங்கரவாதம் முடிவுக்கு வந்திருக்கிறது என்று சொல்லுகின்றவர்கள் எங்களுடைய போராட்டத்தை பயங்கரவாதமாக பார்க்கிறவர்களாக இருக்கக்கூடுமோ என்று எனக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. எங்களுடைய போராட்டம் வடிவங்கள் மாறினாலும் ஒரு உரிமை போராட்டம், ஒரு இருப்பை நோக்கிய நிலைநாட்டுக்கு ஒரு போராட்டம். அது 1000 போராட்டம் சில நேரம் தவறாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த 1000 போராட்டத்தினுடைய வலியோடு ஆக கடைசி எல்லையிலே இருந்ததாலே அவர்கள் ஆயுதம் சுற்றினார்கள் என்று சொல்வது நியாயப்பாடு இருக்கிறது. அந்த போராட்டம் தான் இந்த தமிழ் மக்களுடைய இருப்பை, உணர்வுகளை உலகளாவிய அறிவிலே இன்று நிலைநிறுத்தப்பட்டு செய்திருக்கிறது. ஆனால் ராணுவம் அந்த வருகின்றவர்கள் பலர், எல்லாரையும் நான் சொல்லவில்லை, பலர் இது கான்டக்டர் டூல் ஏற்பாடு செய்து காண்பிக்கப்படுகின்ற ஒரு பார்வை, ஒரு விஷயம். அதனாலே அவர்கள் ஒரு போராட்டம், அவர்கள் வாரார்கள், அரசாங்க அதிபரை சந்திக்கிறார்கள், அரசர்களை சந்திக்கிறார்கள், எல்லாருமே அவர்களுக்காக கருத்து சொல்வார்கள், காட்டி விடுவார்கள், போவார்கள். ஆனால் மக்களுடைய பிரதிநிதித்துவம் உள்ள அல்லது மக்கள் சார்ந்த அமைப்புகளோடு இவர்கள் பெரிய அளவிலே தொடர்பு கொள்வதில்லை. இன்றைக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், எங்களுக்காக நான் இன்னொரு கட்டுரையிலே நான் அண்மையில 2 நாட்கள் முன் எழுதியிருக்கிறேன். நமக்காக
நாம் இல்லாமல் திட்டமிடுகின்ற நிலையை மாற்றி நமக்கு நாமே திட்டமிடுகின்ற செயல்படுத்துகின்ற நிலை வருவதைத்தான் நாங்கள் ஜனநாயக ரீதியிலே எதிர்பார்க்கிறோம். அது நடைபெறவில்லை. ஆகவே இங்கு எல்லாம் சரியாக இருக்கிறது. ஜனநாயகம் மேலோட்டமாக பார்க்கிற பொழுது ஆமாம், இப்பொழுது சொல்றார்கள் தமிழ் மக்களுக்கு தேவையானது எங்களுடைய மக்கள் சொல்கிறார்கள், எங்களோடு வாழ்ந்தவர்கள் சொல்கிறார்கள், எங்களோடு நின்று போராடியவர்கள் சொல்கிறார்கள், தமிழ் மக்களுக்கு வேண்டியது உடையும் உணவும். இது மறியல் சாலையிலேயும் கிடைக்கிறது, சிறைச்சாலையிலேயும் உணவு உடை எல்லாமே கிடைக்கிறது. அப்ப நாங்கள் ஒரு முழுமையான முற்றுக்குள்ள சிறைக்குள்ள இருக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள் தெரியவில்லை. ஆக இங்கு வந்து போறவர்கள் மிக சுதந்திரமாக வர வேண்டும். அதை பார்த்து அப்படியா கனவேறு அநேகமானவர்கள் அப்படி வரவில்லையே. அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே சில சார்ந்துதான் வருகிறார்கள். ஆகவே அவர்களுடைய கருத்துக்கள் சார்ந்துதான் இருக்கு. நான் எல்லோரையும் குற்றம் சொல்லவில்லை. அநேகமான சிலருக்கு இந்த அவர்களுக்கும் சுதந்திரமாக போய் வருகின்ற வாய்ப்பு இல்லை. வடக்குக்கு வருகின்றவர்கள் ஒவ்வொன்றுக்கு இந்தியாவிலே வருவதற்கு மோடி பெர்மிஷன் எடுத்துத்தான் வர வேண்டும். ஆகவே அவர்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியும். ஆகவே அவர்கள் அந்த அச்சுறுத்தலின் தன்மையிலே வந்துவிட்டு அந்த கருத்துக்களை அவர்கள் சார்ந்த கருத்துக்களை தான் சொல்கிறார்கள். உண்மையிலேயே அநேகமானவர்கள் சொல்லவில்லை, சிலர் சொல்கிறார்கள். அதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அவர்களை நாங்கள் நன்றியோடு பார்க்கிறோம். சிலர் உண்மையை உணராதார், கவர்மெண்ட் செய்யவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். உண்மை கருத்துக்களை அவர் அறிந்து கொள்ள வாய்ப்பில்லாத காரணத்தினால் எல்லாம் சரியாக இருக்கிறது, எல்லாம் மாதம் மும்மாறி கொடுக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்றே நான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையான நிலைமை நாங்கள் துன்பப்படுகிறோம் என்பதுதான். சிவஞானம் அவர்களே, மிக அருமையாக வடக்கு கிழக்கினுடைய நிலைமை, அது பொதுவாக அது எவ்வாறு தெற்குக்கும் அந்த ஜனநாயக மறுப்பு இப்பொழுது பரவிக்கொண்டிருக்கின்ற விடயங்களை யதார்த்தபூர்வமாக சொல்லியிருந்தீர்கள். அதற்காக GTBC.FM Global Tamil News.net சார்பிலே உங்களுக்கு நேர்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, மிக்க நன்றி. நன்றி.